இல்லாத ஒரு அதிசயம் உங்கள் குழந்தை கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுங்க இங்கே இருக்கிற எல்லாருமே. மெயினாக அம்மாக்கள் தான் சென்டிமெண்ட்டாக பேசி வீணாக போகிறது. நிறைய அம்மாக்களை பார்த்துருக்கேன். இந்த அப்பாக்கள்கிட்ட பசங்க பொண்ணுங்க வேலைக்கே ஆகாது. பைக் வேணும்னு கேட்டானா வாங்கி தர முடியாதுன்னு சொல்லுங்க. 4 நாள் சாப்பிடாம இருப்பான். சாப்பிடாமையா இருப்பான். அவன் மகாத்மா காந்தியா? திருட்டு போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வர போகிறான், ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டு வர போகிறான். உடனே இந்த அம்மா அவர் வீட்டுக்குள்ளே வரப்படலாம், பையன் 4 நாளாக வீட்டிலேயே சாப்பிடல, ஏன் நல்லா சமைக்கிறது இல்லையாங்க அவர். பைக் வாங்கி கொடுங்க, பைக் வாங்கி கொடுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தேவையில்லாமல், இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் குழந்தைகள் மீது காண்பிக்கக்கூடிய அக்கறை, தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் குழந்தைகள் மீது காண்பிக்கக்கூடிய அக்கறை உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகத்தான் முடியும் என்பதை இங்கு இருக்கிற அத்துணை பெற்றோர்களும் மனசாட்சியோடு ஒத்துக்கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் ஒரு அண்ணன் கை தட்டுன்னு வந்தார் அப்படின்னாரு பாருங்க, பக்கத்தில் இருக்கிற தட்டில் விட்டார். ஒன்று சொல்கிறேன், இது உங்கள் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீங்கள் கை தட்டணும்னா கை தட்டுங்க, சிரிங்கன்னா சிரிங்க, அமைதியாக இருக்கணும்னா அமைதியாக இருங்க, ஓன்னு கத்துறனா ஓன்னு கத்துங்க. ஏன்னா இந்த மண்ணிலே உங்கள் வாழ்க்கையை வாழத்தான் நீங்கள் பிறந்தீர்களே ஒழிய அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த மண்ணில் நீங்கள் வரவில்லை. அதனால் அடுத்தவங்களை பார்த்து வாழவே வேண்டாம். நல்ல சந்தோஷமாக எந்த இடத்துல தோணுதோ கை தட்டுங்க, கவனிங்க, எனக்கு சந்தோஷம். தேவையில்லாத செல்லத்தை கொடுக்கவே கொடுக்காதீங்க. ரொம்ப அழகாக சார் சொன்னார், நம்மளுடைய விஸ்வநாதன் சார் சொன்னார், மொபைல் ஃபோன் உங்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணுறப்ப கவனிங்கன்னார். மிக அழகான வார்த்தை. அவன் ஒன்றும் புதிய ஆப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருத்தன் 5 மணி நேரமாக உட்காந்து ஆப் டெவலப்மெண்ட் பண்ண மாட்டான். அவன் எதை டெவலப் பண்ணுறான்னு எனக்கும் அவனுக்கு தான் தெரியும். ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்க, இன்ஸ்டாகிராமில் எனக்கு தெரிஞ்சு சேர்மேன் சார் ராமகிருஷ்ணன் 10 வருஷம் கழிச்சு ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டும் நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டும் ஓஹோன்னு போகும். ஏன்னா குடிஞ்சத்தில் நிமிராது, கை இப்படியே இருக்கும். என்னங்க பிரச்சனை? பையனுக்கு டாக்டரும் சொல்லுவார் சரி பண்ணிடலாங்க. அவ்வளோ தூரம் எல்லாரும் மொபைல் அடிக்ட் ஆகிட்டோம். சராசரியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்போன் 4 மணி நேரங்களை திருடிக் கொள்கிறது. 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் திருடிறாங்க. இந்த 4 மணி நேரத்தில் என்னடா உபயோகமா செஞ்சேன்னா, அவன் எடுத்த போட்டோவை அவனே டெலீட் பண்ணியிருப்பான். அவன் மூஞ்சி அவனுக்கே பிடிக்காது, அவன் மூஞ்சி அவளுக்கே என்ன இவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த ஃபோட்டோவில். ஒரு நண்பர் 10 பேர் ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பான், ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்திருப்பான், மீதி 9 பேரை விட்டுருவான். அவன் மூஞ்சை மட்டும் ஜூம் பண்ணி பார்ப்பான், அவன் பேர் தான் மனுஷன். ஜூம் பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லை டெலீட் பண்ணு, நல்லா இல்லை டெலீட் பண்ணு, வந்த மெசேஜை எடுத்து பார்ப்பான். எனக்கு தெரிஞ்சு செல்போன் ஃபோபியான்னு ஒரு நோய் வந்தாலும் வந்துடும், மெசேஜ் ஃபோபியான்னு. அப்புறம் வாட்ஸ்அப்பில் இவர் பயங்கர பிஸி, ஏன்னா நான் ட்ராவல் எல்லாரையும் பார்க்குறேன், இவர் பயங்கர பிஸி. அதனால் என்ன பண்ணுற, ஃப்ரீ டைம்ல எல்லாம் வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத மெசேஜ்லாம் டெலீட் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு ஃபோனே தேவையில்லாதது தான். அப்போ அதில் இருக்கிற மெசேஜ் மட்டும் இப்படி தேவையாக இருக்கும், மொத்தமாக டெலீட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிட்டு உட்காந்துரு. என்ன ஃபோன் அடிக்ட், பயமாக இருக்குது, சில சமயம் சிரிப்பாக இருக்குது, சில சமயம் பரிதாபமாக இருக்குது. மொபைல் ஃபோன் பயன்படுத்திட்டு ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணி ட்ரெயின் அடித்து இறந்து போன பெண்ணினுடைய சம்பவம் சென்னையில் நடந்திருக்கு. மார்ட்டின் கூப்பர் மொபைல் ஃபோன் அவர் தானே சார் கண்டுபிடிச்சாரு, மார்ட்டின் கூப்பர் தானே. மார்ட்டின் கூப்பர் அண்மையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, உலகத்தில் நடக்கிற எதையுமே கவனிக்காமல் சாலைகளில் செல்லும் பொழுது கூட வாகனத்தை கூட பார்க்காமல் இன்றைய தலைமுறை செல்போனை பார்ப்பது வேதனையாக இருக்கிறது. எல்லாமே பாருங்க, இன்னைக்கு அவ்வளோ எல்லாரும் செல்போன் வச்சுக்க, சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி அதுல தான் எல்லாமே இருக்குன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க, தேவையான்னு யோசிங்க, தேவைக்காக பயன்படுத்துங்க. சார் தேவைக்காக பயன்படுத்துகிற எதுவுமே வாழ்க்கையில அனாவசியம் கிடையாது, தேவையில்லாம பயன்படுத்துற அத்தனையுமே வேஸ்ட் தான்.